எங்கள் அக்கா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து ஒரு பணியாரம் ரெசிபி பார்க்கலாங்க. வீட்டிலேயே நம்ம மாவு அரைச்சி பணியாரம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இனிப்பு பணியாரம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முந்தின நாள் நைட்டே வந்து நான் இட்லி அரிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு உளுந்து, வெந்தயம், இந்த மூணும் வந்துட்டு கரெக்டான ரேஷியோ வந்துட்டு கரெக்டாக வந்து ஊற வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இந்த கப்பில் ஒரு கப் அரிசி எடுத்தேன் அப்படின்னா ஒரு அரை கப்பு வந்துட்டு உளுந்து எடுத்துக்கணும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் வந்து மஸ்ட்டு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இட்லிக்கு தண்ணி ரொம்ப ஊற்றாமல் எவ்வளோ கெட்டியாக அரைப்போமோ அதே மாதிரி கிரைண்டரில் மொத்தமாக போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ மார்னிங்கே நான் அரைச்சி வச்சுட்டேன். ஒரு 6 மணி நேரம் புளிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம சுகர் மட்டும் தேவையான அளவு இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இவ்வளோ தான் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு கப் அரிசிக்கு தான் நான் பண்ணேன். இவ்வளோ மாவு வந்துச்சு. இதில் வந்து இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4 டைம் போடுறதுக்கு இந்த மாவு கரெக்டாக இருந்துச்சுங்க. ஸோ நைட்டு டின்னராகவே நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம அரைச்சி பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி தான். பட் வந்துட்டு நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கும் போது என்ன பண்ணுவோன்னா ஒரு கப் அரிசிக்கு வந்து 1/4 கப்பு தான் நம்ம வந்து உளுந்து சேர்த்துப்போம். இதுக்கு வந்து உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். ஸோ அரை கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாகவே உளுந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து வெந்தயம் வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க. நீங்கள் வந்து பணியாரம் அந்த சுடும்போதே வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேன் வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் 150 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ ஓரளவுக்கு ஓகே தாங்க. இது நான்ஸ்டிக் தான். பட் இரும்பில் வாங்கலான்னு பிளான் இருக்குது. அது அப்புறமா வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதோட நான் வந்து ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே நான் இதில் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ நல்லா தான் வருது. ஆயிலும் ரொம்ப குடிக்கிறது இல்லைங்க. ஆயிலும் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்ல. லைட்டாக லிமிட்டடாக நம்ம ஊற்றி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வந்து அந்த மாதிரி ப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். நான் ஃபோக் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்டிக்கு நான் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லே வச்சு வேக வச்சோம் அப்படின்னா பணியாரம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுகர் வந்து நான் எவ்வளோ ரேஷியோன்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணல. நான் லைட்டாக வாயில் வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே என் பையனுக்கு அவசரம். ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லாவே சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.